மிகச்சிறப்பாக பணியாற்றி இப்போது சட்டமன்றத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆர்வீன் சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்களே, வரவேற்புரை நீடித்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், திருச்சி மண்டலத்தினுடைய இந்த நலக்குழுவினுடைய பொறுப்பாளர் அன்றைக்குரிய துரைசாமி அவர்களே, நலக்குழுவாளர்கள் அன்றைக்குரிய அரூர் ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டி.பி. ராஜன் அவர்களே, புஷ்பராஜ் அவர்களே, அன்றைக்குரிய சகோதரர் புஷ்பபதி ஆதிசாமி அவர்களே, துணை செயலாளர்கள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அன்றைக்குரிய பொந்தோஸ் அவர்களே, பரமானந்தம் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றிருக்கின்ற சந்தித்திருக்கின்ற கிராம முன்னேற்ற கழகத்துடைய என்னோடு பணியாற்றுகின்ற கழக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையான செல்வராஜ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அருமை சகோதரர் ரதிவேந்தன் அவர்களே, பெரம்பலூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் ஜெகதீசன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் பிரபாகர் அவர்களே, மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழுவினுடைய அணி அமைப்பாளர்கள் ஆதி இளங்கோவன், தங்கவேல், மகாமுனி, ரகு, அன்பழகன், நடேசன், சிவகுமார் உள்ளிட்ட நண்பர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கழகத்துடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, நன்றியுரை கேட்டிருக்கின்ற பெரம்பலூர் மாவட்ட நலக்குழுவினுடைய அமைப்பாளர் அருமை சகோதரர் கேசிஆர் குமார் உள்ளிட்ட நண்பர்களே, வருகின்றிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்முடைய அருமை சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த அணிக்கு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவரோடு பணியாற்றுகின்ற இணை செயலாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அவர்களுடைய ஒருங்கிணைப்போடு இப்படி ஒரு அணி இருக்கிறதா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்டுக்கொண்டிருந்த காலம் போய் இதுதான் முதன்மையான அதிகாரிகள் சொல்லி வழங்கிய அந்த பணியை முடித்துவிட்டு அதிலே ஒரு நிகழ்வாக, ஒரு கூறாக இந்த தினம் இந்த திருச்சி மண்டலத்திற்கு பெரம்பலூரை தேர்ந்தெடுத்து அதில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய துரைசாமி அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் தொடர்ந்து இடத்திலே பேசி நேற்று நான் சென்னைக்கு வந்து சேர்வதற்கே 11 மணி ஆகிவிட்டது. என்றாலும் கூட மீண்டும் காலையிலே 9 மணி விமானத்தை திருச்சிக்கு பிடித்து இங்கே வந்து இதற்கு பிறகு திராவிட கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் மாநில ஏற்பாடு செய்திருக்கின்ற பன்னாட்டு கழக கூட்டத்திலே கலந்து கொண்டு நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கன்னியாகுமரிக்கு செல்ல இருக்கின்ற இந்த சூழலில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு முன்னாலே உரையாற்றிய அனைவரும் இங்கே பேசினார்கள். என்ன பிரச்சனை என்றால், இந்த அணியில் இருக்கிற எல்லோருமே தெரிந்த பேச்சாளர்கள். திப்பம்பட்டி ஆதிசாமியை விட்டால் 2 மணி நேரம் பேசுவார். எனக்கு தெரிந்து வெற்றி கொண்டாடுறதுக்கு பிறகு அதிக நேரம் பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர் நம்முடைய திப்பம்பட்டி ஆதிசாமி அவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆனால் டி.பி. ராஜனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் விரும்பி கேட்கின்ற ஒரு பேச்சாளர்கள் அவரும் ஒருவர். கிருஷ்ணசாமி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அவரும் பேசக்கூடியவர். எனவே இத்தனை பேச்சாளர்கள் நான் பேசுவது முறையாக இருக்காது என்ற அந்த நம்பிக்கையோடு, நீங்களும் தலைவராக வகுப்பு போக வேண்டும் என்ற அந்த அக்கறையோடு சில மணித்துறைகளை மட்டும் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்களும் அவரோடு இணைந்திருக்கின்ற மற்றவர்களும் இங்கே சொன்னார்கள், இந்த அணியினால் கழகத்துக்கு என்ன பலன், கழகம் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறது என்றெல்லாம் அரசியல் ரீதியாக உங்களிடத்தில் பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொன்னார்கள். நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. தொடக்கத்திலேயே
இங்கே ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இந்தியாவுடைய முழு விவாதமாக இருக்கிறது. அம்பேத்கருக்கு என்ன செய்தோம்? சிலை வைத்தோமா, மணிமண்டபம் கட்டினோமா, அல்லது பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தோமா என்றெல்லாம் நாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் இத்தனை அளவுக்கு இல்லாவிட்டாலும், எண்ணிக்கையில் இல்லாவிட்டாலும், ஒன்று இரண்டை இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் செய்வார்கள், செய்திருப்பார்கள், செய்யக்கூடும். அவையெல்லாம் அரசியலுக்கான அடையாளங்களை தவிர உண்மையாகவே அம்பேத்கர் அவர்களை கருத்தியலை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூறப்பட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அம்பேத்கருக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய கருத்தியல் ரீதியான உறவுகளை நான் உங்களுக்கு வழங்க அந்த புத்தகத்திலே இருக்கிறேன். முதலாக இந்த ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டுடைய நிலப்பரப்பு, சமூக பரப்பு, இங்கே வாழ்ந்த இனம் நாகர் இனம். அந்த நாகர் இனம் தான் திராவிட இனம். சிந்து சமவெளிக்கு அப்பால் டெல்லிக்கு தாண்டி அங்கே இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்த மக்கள் எல்லாம் திராவிடர்கள், அவர்கள் நாகர்கள். அதனாலதான் நாகாலாந்து மட்டும் இல்ல, நாகாலாந்து இருக்கு, செட்டிக்குளம் மணிமூர் பக்கத்தில் இருக்கு, சேலம் இருக்காங்க. ஆக 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நாகர்கள் தான் திராவிடர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு, மானுடவியலில் அம்பேத்கர் மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்தவர். அம்பேத்கர் படிப்பே இல்லை, அவருக்கு மாணவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த பிராமணர்கள் இந்த வேதத்தை வைத்துக் கொண்டு சூத்திரர்களை, பஞ்சவர்களை இப்படியெல்லாம் ஆக்குகிறார் என்பதற்காக தனியாக யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆசிரியரை வைத்து சமஸ்கிருதத்தை படித்து சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய மேதையாக விளங்கியவர். புத்த மதத்துக்கு போவதற்கு முன்னால் அந்த புத்த மதத்தினுடைய மொழியாக இருந்த பாலி மொழியை முழுமையாக கற்று அதிலே மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றவர். ஆக பௌத்தத்தை படித்தார், வேதத்தை படித்தார், ரிக்வேத எல்லா மதத்தையும் படித்தார், அதோடு மானுடவியலையும் படித்தார். மானுடவியல் என்றால் மனித சமூகம் எப்படி வந்தது. அதனாலதான் வடநாட்டில் இருக்கிற ஒரு எலும்பு கூட்டையும் இங்கே இருக்கின்ற நீலகிரியில் இருக்கிற எலும்பு கூட்டையும் எடுத்து இன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சி செய்கிற போது இரண்டும் ஒரே இனம், அது திராவிட இனம். அதனால்தான் அவர் அம்பேத்கர் சொன்னார், தெளிவாக சொன்னார், இந்த தேசத்திற்கு பிராமணர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், யார் யாரோ சொந்தம் கொண்டாடுகிறார்கள், உண்மையாகவே இந்தியாவுக்கு சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அது திராவிடர்களுக்கு மட்டும்தான் சொன்னார். அந்த திராவிடத்தை தந்தை பெரியார் தூக்கி நிற்பதற்கு காரணம் சாதி ஒழிப்பு சமூக ஆரம்பிக்கிறது. அம்பேத்கர் ஏக இந்தியா கேட்டார். ஏக இந்தியா கேட்டதுக்கு என்ன காரணம்? ஐ நீட் ஸ்ட்ராங் சென்டர் என்று சொன்னார். மத்திய அரசு வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்திதான் இந்தியாவுடைய பொது மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நமக்கு உடன்பாடு அல்ல. ஆனால் அவருக்கு என்ன காரணம் இருந்ததுன்னா, இந்த நாட்டில் இருக்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் ஒன்றாக சேர்த்து அவர்களுக்கு நன்மை செய்து கொடுக்க வேண்டும் நல்ல காரணம். ஆனால் பெரியார் தனிநாடு கேட்டார். என்ன பொருள் என்றால், சாதி ஒழிந்த ஒரு சமூகம் இந்த திராவிட நாட்டில் இருக்கும். இங்கே மதம் இருக்காது, சாதி இருக்காது, தாழ்த்தப்பட்டவர் இருக்க மாட்டார், தீண்டாமல் இருக்கக்கூடாது என்று ஒரு திராவிட நாடு கேட்டார். அப்போ அம்பேத்கருடைய பார்வையும் பெரியாருடைய பார்வையும் பூகோள எல்லையில் வேறு, மொழி எல்லையில் வேறு. ஆனால் சாதி ஒழிப்பில் 2 தலைவர்கள் தான் இந்தியாவுடைய ஒரே குழி இருக்கிறார். அதையெல்லாம் 10 எழுதியிருக்கேன். இந்த அணி கருத்தியல் ரீதியாக வரும். அதைத்தான் கலைஞர் விரும்புகிறார். நான் இன்னும் பெருமையாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் சாதி ஒழிப்புக்கான இயக்கம். அது செஞ்சிட்டமா எனக்கு தெரியல. 3000 ஆண்டுகளாக சாதி இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு. அதான் அம்பேத்கர் சொன்னார், காஸ்ட் இஸ் நாட் எ பிசிக்கல் ஆப்ஜெக்ட். அது ஒரு சடல வயசு பார்த்தீங்கன்னா சொல்லுவது போட்டிருக்கு. இட் இஸ் நாட் எ பார்க்க வயர். அது கூட ஒரு பெரிய கம்பி வலை இல்லை, நான் வடசா செய்யப்படுறது ஒரு பௌதிக பொருள் அல்ல சாதி. அந்த சாதி உணர்வு வன்மை எங்க இருக்குன்னா மனசுல மூளைக்குள்ள இருக்கு. இட் இஸ் நோஷன் இன் யுவர் மைண்ட். ஒரு பஸ்ஸை பார்த்து ஒரு ட்ரெயின்ல பார்த்து பக்கத்துல நம்ம என்ன யாரும் கண்டுபிடிக்க முடியாது. லேசா கேட்கும், அவ்வளவு வேகமா கேட்போம். நீங்க எந்த ஊருங்கம்மா? பெரம்பலூர். பெரம்பலூர் இவரை தெரியுமா? ராஜாவை தெரியுமா? இல்லைங்க, ராஜாவுக்கு தான் நல்லா தெரியுங்க. அவர் சொந்தக்காரரா? இல்லைங்க. அப்ப அடுத்து ஒரு ஆள் இவன் இந்த ஜாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு படுற பாடு இருக்கு. ஏன்னா ஜாதி போய் அந்த சாதி ஒழிப்புக்காக தோன்றிய 2 இயக்கங்கள் அம்பேத்கர் அங்க வச்சிருந்தார், பெரியார் இங்க வச்சிருந்தார். இந்த 2 பேரும் எப்படியெல்லாம் இணைந்து பணியாற்றினார்கள். அதனாலதான் சொல்றேன், இன்றைக்கு அம்பேத்கரை கொண்டாடுவதற்கு தகுதியுள்ள ஒரே ஒரு இயக்கம் திராவிட மட்டும்தான். எத்தனையோ தலித் அமைப்புகள் இருக்கலாம். சாதியை ஒழிக்க வழியில் 25 வருஷம் புத்தகம் இருந்தார். ரெகுலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜெனிசிஸ் அண்ட் மெக்கானிசம் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் காஸ்ட். சாதி இந்த சமூகத்தில் எப்படி தோன்றியது, அது எப்படி இயங்குகிறது, அதை வடிவமைத்தது எப்போது,
பல்கலைக்கழகத்தில் ஒரு 25 மாணவன் டாக்டரேட் படிச்சிருக்க பையன் உட்காந்துங்க அம்பேத்கர். வெள்ளக்காரன் ஒருத்தவன் தான் இங்க வந்து இந்தியாவெல்லாம் சுத்தி பார்த்து 5 வருஷம் சுத்தி பார்த்து நான் இந்தியாவில் ஜாதியை பற்றி ஆய்வு ஒரு பேப்பர் படித்தான், தீசிஸ் ஆராய்ச்சி கட்டுரை. எல்லாரும் கை தட்டினாங்க, ஆஹா ஜாதியெல்லாம் இதுதான் இந்தியாவில் தான் இருக்காது, நான் கண்டுபிடிச்சாரு. ஒரே ஒரு பையன் இருந்துச்சான், 25 வயசு. நீங்க சொல்றது தப்பு, நான் அந்த ஊர்ல வந்திருக்கேன், இதை நான் மறுக்கிறேன். முன்னால மறுத்து ஒரு கட்டம் கொடுக்குமான்னு கேட்டாங்க. 3 மாதத்தில் கொடுத்தார் 25 வயது அம்பேத்கர். அதுதான் ஜெனிசிஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் டெவலப்மென்ட். 25 வயதில் எழுதிய அந்த புத்தகம் இன்றைக்கு இந்தியாவில் எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இருக்கிறது. அதில் தான் சொன்னார், திராவிடர்கள் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், ஆரியர்கள் பிராமணர்கள் அங்கே இருந்து வந்தாங்க, குதிரை ஓட்டு ஆட்டம் பிடிக்க மட்டும்தான் வந்த இடத்துல வேறெல்லாம் ஒன்று சொல்லி எல்லா திராவிடர்களையும் விரட்டி அடிச்சு கடைசியா அவர்களால் விரட்ட முடியாத இடம் முழு திராவிடம் என்பது இங்க இருக்கிற தென்னிந்தியா. அதிலேயே கொஞ்சம் விலகி போயிட்டாங்க. இன்றைக்கு திராவிடம் என்று சொல்லுகின்ற தகுதி தமிழை அடிப்படையாக கொண்ட ஒரு இனம் இருக்கிறது என்றால், அம்பேத்கர் குறிப்பிட்ட அந்த இனம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டில் தமிழகத்தினுடைய அரசியல் அமைப்பு கருத்தியல் ரீதியாக இருக்குன்னா திராவிட முன்னேற்றத்தை தவிர வேற இல்லை. இன்னும் நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், ஒரு இயக்கம் சித்தாந்த ரீதியாக வருகிற போது அந்த சித்தாந்தம் வீரி அதிகமாக இருக்கும். மார்க்சுக்கு வீரி அதிகம், லெனினுக்கு வீரி அதிகம். அதற்கு பிறகு ஏங்கல்ஸ் வந்தார். அப்புறம் அந்த வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது, ரஷ்யா திறந்து போச்சு. எப்போது பார்த்தாலும் ஒரு சித்தாந்தம் தோன்றுகிற போது இருக்கிற வீரியம் அந்தந்த தலைவர்களால் நீர்த்து போவதற்கு வழிவகுப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்றங்களுடைய தத்துவம், பெரியாருடைய தத்துவம், சாதி ஒழிப்பு தத்துவம், தீண்டாமை ஒழிப்பு தத்துவம், பாலின சமத்துவம், ஆண்மை முன்னிலைப்பு சமத்துவம், இந்த தத்துவம் இன்னமும் வீரியம் குறையாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? வேற ஒரு காரணமும் இல்லை. கலைஞர் சமூக நீதி காவலர் அல்ல. நல்ல வித்தியாசம் இருக்கு. சமூக நீதி என்பது ஒரு முற்படுத்தப்பட்ட ஜாதியோ, ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதியோ, ஒரு தாழ்த்தப்பட்டவரை, ஒரு அருந்தையோ, ஒரு ஆதிராவை பார்த்து அந்த பையன் நல்லா படிக்கிறாங்க மாமுங்க இன்னும் சொல்ல சொல்லுவாங்க, ஒரு உடையாரோ செட்டியாரோ ரெட்டியாரோ, சரி பையன் நல்லா படிக்கிறாரு, பாப்பா உங்க அப்பா சொன்னார், இருந்தா 50 ரூபா போச்சு, நீ நல்லா படிச்சுவா, நீ நல்லா படிச்சுவா, இந்த ஜாதியை மேலே வர வேண்டும் என்று விரும்புவது சமூக நீதி. இந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளி இருக்க அவசியம் இருக்க மாட்டாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% இடம், 27% இடம் ஒதுக்கீடு மண்டல் கமிஷன் கொடுத்தவர் விபிசி. அம்பேத்கருக்கு பாராளுமன்றத்தில் பாரத ரத்னா கொடுத்து படத்தை தந்தவர் விபிசி. ஆனால் சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக இயக்கம் கட்டியவர்கள் சிந்தித்தவர் அல்ல. அதனால சொன்ன அம்பேத்கருக்கு எத்தனை பேர் மணிமண்டபம் வச்சாங்க, எத்தனை பேர் பல்கலைக்கழகம் கட்டினாங்க, இதெல்லாம் அரசியல் தேவையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு சாதி ஒழிப்பில் அக்கறையோடு இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், கலைஞர் உள்ளபடியே சாதி ஒழிய வேண்டும் விரும்பிய சாதி ஒழிப்பு போராட்டம். அதற்கு பேர் இவர் தான். நான் இந்த மூலத்தை கூட சொன்னேன், ஒருவேளை அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ திருநாள் சொல்லி ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம எல்லா ஊராட்சி மன்ற தலைவரும் கொண்டாடிக்கணும், மாலை போடணும்னு சொல்லி செக்ரட்டரி வரைக்கும் போட முடியும் என்கின்ற அந்த மன துணிச்சலை உங்களிடம் நான் பார்ப்பதற்கு காரணம், அது இன்னொரு தலைவர்கள் இல்லை என்கிற காரணத்தினால அதை பாராட்டும். சாதி எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கிறது வேற, ஆனா சாதி ஒழியன்னு நினைக்கிறது கலைஞர். சாதி ஒழிய வேண்டும் நினைப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்புவது அதற்கு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின். இதை ஒரு படத்தையும் பார்க்கலாம், கருத்தையும் பார்க்கலாம். எனக்கு தெரிந்து சாதி பொய் என்று சொல்லுகிற தலைவர்கள் ஒரு குழுப்பு இருக்கிறது என்றால் அது கலைஞர் குழுமம், அரசியல் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துள்ளேன். எனவேதான் அம்பேத்கரும் பெரியாரும் எங்கே ஒன்றியிருக்கிறார்கள் என்றால் சாதி ஒழிப்பில் இருக்கிறார்கள், ஆண் பெண் பாலின சமத்துவத்தில் இருக்கிறார்கள், தீண்டாமை ஒழிப்பில் இருக்கிறார்கள், பொருளாதார சமத்துவத்தில் இருக்கிறார்கள். இந்த கொள்கையை, அம்பேத்கருடைய கொள்கையை முழுமையாக உருவாக்கி கொண்ட இயக்கம் தந்தை பெரியாருடைய இயக்கம். அதனால்தான் சாதியை ஒழிக்க வழியில் அம்பேத்கர் புத்தகத்தை 1940லேயே முதல்ல விடுதலையில தமிழுக்கு கொண்டு வந்தவர் அவர்தான். அம்பேத்கருடைய சாதி ஒழிக்க வழி என்கிற புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்து சேர்த்த பெருமை திராவிடர்களுக்கு தந்தை பெரியார் தான் உண்டு. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வேண்டும். இப்ப ரிசர்வ் தொகுதி இருக்குல்ல, அது மாதிரி இல்லாம ஒரே தொகுதியில ஒரு எம்பி இருப்பாரு, 2 எம்பி இருப்பாங்க. அந்த ஒரு எம்பியை எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும், இன்னொரு எம்பியை இன்னொரு எம்எல்ஏ தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே போட்டு சேர்ந்தெடுக்கணும். அப்படிலாம் இருந்துச்சு அம்பேத்கர் வரைக்கும். வெள்ளக்காரன் கொடுத்துருந்தான். அந்த மக்களுடைய உரிமையை பேசுவதாக இருந்தால் பிறருடைய ஓட்டி வாங்கினா அவங்களால பேச முடியாது.
ஒரு வீட்டுல ஒரு ஊர்ல ஆதிதிராவிட குடியை பேசிட்டாங்க. அந்த ஊர் எம்பி எம்எல்ஏ வந்து ஆதிதிராவிடா இருந்தா கூட நேரடியாக போய் அந்த சாதியை ஜெயில பிடிச்சு போட்டு சொல்ல மாட்டேன், பயப்படுவார். ஏன்னா அவங்க ஓட்டு விடுவார், கட்சிக்கு பயப்படுவார். எனவே வெள்ளக்காரன் என்ன பண்ணுன்னா இல்ல அந்த மக்களுடைய உரிமைக்காக தனியாக குரல் கொடுக்கக்கூடிய அந்த மக்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய இரட்டை தொகுதி பேர், ஒரு தொகுதிக்குள்ள 2 எம்எல்ஏ இருப்பாங்க. அப்படிப்பட்ட உரிமையை வெள்ளைக்காரர்கள் கொடுத்திருந்த நேரத்தில் அம்பேத்கர் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தால் இந்து சமுதாயத்தை விட்டு தான் தமிழ் மக்கள் போய்விடுவார்கள், இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காந்தியார் உண்ணாவிரதம் இருந்தார், சாகுமாரை உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்கு இந்து மதத்தை காப்பாற்றணும், அம்பேத்கருக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் காப்பாற்றணும். உலகமே கூட எல்லாம் சேர்ந்து காந்தியை காப்பாற்றுவோம், ஏன் அம்பேத்கர் பண்றாங்க? காந்திக்கு எல்லாரும் தீங்கு நேர்ந்தால் அம்பேத்கர் தான் பொறுப்புங்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு மனிதர் சென்னையில இருந்து, தமிழ்நாட்டில இருந்து காந்தி சென்றால் இந்த தேசத்துக்கு ஒன்றும் ஆகிவிடாது, தாழ்த்தப்பட்டவர்களுடைய உரிமைக்காக கையெழுத்து போடாத என்று தந்தி கொடுத்த ஒரே ஒரு மனிதர் தந்தை பெரியார் அம்பேத்கர். இந்தி ஏதும் சொன்னார் அம்பேத்கர். ஆனால் ஜின்னாவிடமும் அம்பேத்கரிடமும் பேரறிஞர் அண்ணாவை அழைத்துக் கொண்டு போய் அன்றைக்கு அவர் தளபதி திராவிட நீதி கட்சி அன்றைக்கு போய் பம்பாயில் போய் அம்பேத்கரையும் ஜின்னாவையும் பார்த்து உங்க கொள்கை வேணா இந்தியா இருக்கலாம், எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனவே இந்தி தெரிவித்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுத்துப்பூர்வமாக தந்தை பெரியாருடைய இந்திய போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று பம்பாயில் போய் கையெழுத்து வாங்கிட்டு பெருமை தந்தை பெரியார். ஆக பெரியாரும் அம்பேத்கரும் இணைந்து பயணிக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு, இணைந்து குறிக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவராக இருக்கின்ற நம்முடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சாதி ஒழிப்பு அக்கறை. அதனாலதான் நீங்க அந்த வீட்டுக்கு போற எல்லா ஜாதியும் தேவையில்லை, யார் எப்படி வந்தா யாரும் சொல்ல முடியுமா? முடியாது. என்ன காரணம் என்றால் நான் கலைஞரோடு பழகிறேன். அவர் சொல்லுவார், தாழ்த்தப்பட்ட மக்கள் சட்டமன்ற கூட நாடாளுமன்ற கூட அவர்கள் அறியாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். எதுக்காக பெரியார் போராடினார், எதுக்காக அம்பேத்கர் போராடினார், எதுக்காக கலைஞர் என்ன போராடினாங்க? என்னை விட பணக்காரன் தருவான். பெரியார் அம்பேத்கர் பணம் மூளை விட்டு என்னை விட ஒரு பணக்காரன் இருக்கலாம், உழைப்பால், திறமையால், அறிவால், ஆற்றலால், சம்பளத்தால், அவனுடைய ஊதியத்தால் அவனை நான் மதிக்கிறேன் பொருளுக்காக. என்னை விட ஒரு அறிவாளி இருக்கலாம், நான் 10 நிமிஷம் பற்றி 1 நிமிஷம் வச்சிருக்கோம், நான் 1 மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசுவோம், நான் 1 மணி பேசுறேன், 10 மணி பேசலாம். என்னை விட அறிவாளி அறிவை பெற்றிருக்கிறான், அவனுடைய உழைப்பால் தரத்தால், அதற்காக நான் மதிக்கலாம், அவன் உயர்ந்தவன். என்னை விட பொருளாதாரம் இருக்கலாம், பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் மதிக்கலாம். ஆனால் பிறப்பால் என்னை விட எவனும் உயர்ந்தவனும் அல்ல, எவனும் தாழ்ந்தவனும் அல்ல என்கிற உணர்வை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அம்பேத்கர். பிறப்பால் நான் தாழ்ந்தவன் அல்ல, பிறப்பால் என்னை விட எவனும் உயர்ந்தவன் அல்ல, என்னை விட பிறப்பால் ஒரு முறை உயர்ந்தவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற மன வலிமையை கொடுத்த இயக்கம் திராவிட கொடுத்த தந்தை பெரியார். அதைத்தான் அம்பேத்கர் இருக்கிறார். அதே போல தனக்கு கீழே நான் சொன்னால் தப்பு, அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அம்பேத்கர் சொன்னார், by Brahminism I do not mean the power and privilege accrued by a particular community. By Brahminism I mean the nation of liberty, equality, fraternity. இந்த ஆதிதிராவிட மதத்தில் நான் சொல்லுகிறேன், ஒரு பறையோ ஒரு பல்லவோ அதற்கு கீழே இருப்பதாக சொல்லப்படுகின்ற அருந்ததிரை பார்த்து இவன் எனக்கு கீழானவன் என்கின்ற அந்த புத்தி இருக்குமான மண்டைக்குள்ளே இருக்குமானால் அந்த இடத்திலேயே அந்த பறையரும் அந்த பல்லவரும் பார்ப்பனாக இருக்கிறார். அதுதான் பிராமணியம். அதான் அம்பேத்கர் சொன்னார், நான் பார்ப்பனியம் என்று சொல்வதோ பிராமணியம் என்று சொல்வதோ ஒரு சமுதாயத்தின் குறிவைத்து அல்ல. எதெல்லாம் சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிறதோ, எதெல்லாம் சகோதரத்துக்கு எதிராக இருக்கிறதோ, எதெல்லாம் சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறதோ அவையெல்லாம் பிராமணியம். அப்போ எந்த ஜாதி எனக்கு கீழே ஒருத்தர் நினைச்சாலும் அந்த இடத்துல ஒரு பிராமணர், எந்த இடத்துல எனக்கு மேல ஒருத்தர் ஏற்றுக்கிட்டா அப்போ ஒரு பிராமணர். ஆக பிராமணியம் உடைய வேண்டும் சொன்னால் எனக்கு மேலே ஒருத்தல்ல, எனக்கு கீழே ஒருத்தல்ல, அந்த சாமி ஒழிப்பு அக்கறை கொண்ட 2 தலைவர்களை கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் கலைஞருடைய குடும்பம். அவராக இருந்தாலும், அவர் பிள்ளையாக இருந்தாலும், அவருடைய பேரனாக இருந்தாலும் அம்பேத்கர் பெரியார் தத்துவத்தை தாண்டி இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிற காரணத்தினால் இந்த குடும்ப அரசியல் எல்லாம் வெளிப்படும். நாங்கள் சாமி ஒழிக்கிற ஒரு குடும்பத்தை விரும்புகிறோம், நாங்கள் பாரபட்சம் காட்டாத ஒரு குடும்பத்தை விரும்புகிறோம். அந்த மாதிரி ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை இருந்தால் காட்டு, அது வரைக்கும் இந்த குடும்பம் தான் ஆட்சி செய்யும். எனவே ஆதிதிராவிட நடப்புங்கிறது ஏதோ போனோம் வந்தோம், எங்கள் ஜாதி கொடுங்க, எங்கள் மக்கள் அப்போ அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. முதல்ல நம்ம வார்த்தை இருக்கணும், நம்மளாம் கிடையாது, நாமெல்லாம் மனிதர்கள். தெரிந்தோ தெரியாமலோ 2000 வருஷமா ஜாதி உள்ள வந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்கான முயற்சியை நாம் தொடர்ந்து செய்து கொடுக்கிறோம்.
ஈஸியா போயிடாது. ஏன்னா அது மாணவோடு கலந்து விட்டது. ஒரு உடையாரோ, ஒரு செட்டியாரோ, ஒரு முதலியாரோ தன்னுடைய பையனோ பொண்ணோ வேற ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணி நினைச்சா கூட அந்த பையனோ அந்த பொண்ணோ நல்ல தரமான குடும்பம், தரமான கல்வி, தரமான சம்பளம் இருந்தாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா எல்லாம் சரிங்க, ஜாதிக்காரங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்போ ஜாதி விட மாட்டேங்கிறாங்க. எனவே இதை முடிய வேண்டும் என்பதற்காக தான் பெரியார் அம்பேத்கர் போராடினார். எனவே அந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஒரு நல்ல பயணத்தை ஆயுதம் செய்ய வேண்டும். நீங்க போராட்டத்தெல்லாம் கட்சிக்கணும் அதோடு நின்றுக்கூடாது. முதல்ல உள்ள இருக்கிற அந்த தத்துவத்தை தாழ்வு ஒன்று பண்ணி தூக்கி என்னை எவன் மனிதனாக மதிக்கிறானோ அந்த இயக்கத்தில் நான் மதிக்கிறேன். அந்த மனிதனை நான் மதிக்கிறேன். என்னை எவன் எந்த இயக்கங்களை மனிதனாக வைத்திருக்கிறோ அந்த இயக்கத்தில் நான் இருப்பேன். எல்லோரையும் மனிதனாக கருதுகிற எந்த தலைவன் இருக்கிறானோ அந்த தலைவரை தூக்கி பிடிப்பேன். அதற்கான ஆட்சியை காப்பாற்றுவதற்கு உயிரையும் தருவேன் என்ற அந்த உத்தரவாதத்தை, அந்த உறுதியை